வணக்கம். தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் நிறைய பேர் ஒரு செய்திய பார்த்துட்டு இருக்கீங்க. அது உண்மையா பொய்யா அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்ப சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்னு எங்க பார்த்தாலும் ஒரு மெசேஜ் செம்மையா பரவிட்டு இருக்கு இல்லையா? அது என்ன செய்தி, உண்மையிலேயே அதுல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு ஆழமா பார்க்கலாம். பொங்கல் போனஸா? 5000 ரூபாயா? பென்ஷன் 3000 ரூபாயா? அடடா, இந்த கேள்வியை நீங்க பார்க்காத இடமே இருக்காது. இத கேட்ட உடனே ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இன்னொரு பக்கம் உண்மையா இருக்குமான்னு ஒரு குழப்பமும் வரும். அது ரொம்ப இயல்புதான். அப்போ மிக முக்கியமான கேள்வி இதுதான். இந்த செய்திய நம்பலாமா வேண்டாமா? வாங்க, நாம ஒண்ணாவே இதை அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரி, ரொம்ப சுத்தி வளைக்காம நேரடியா பதிலுக்கு போயிடலாம் வாங்க. இங்க பாருங்க, ஒரு பக்கம் வதந்தி, இன்னொரு பக்கம் உண்மை. பரவிட்டு இருக்கிற செய்தி என்ன சொல்லுது? பொங்கல் பரிசு 5000, ஓய்வூதியம் 3000ன்னு அரசாங்கம் உறுதி செஞ்சிருச்சுன்னு சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னா, இது வெறும் ஒரு தொழிலாளர் சங்கத்தோட கோரிக்கை மட்டும்தான். இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பே கிடையாது. சரி, இந்த வதந்தி எப்படி எங்க இருந்து கிளம்புச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நாம ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒன்னு கோரிக்கைனா என்ன, இன்னொன்னு அரசாணைனா என்ன. வருகின்ற பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்க வேண்டி தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம். இங்க பாத்தீங்களா, கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இதை செஞ்சா நல்லா இருக்கும்னு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். சோ ரொம்ப சிம்பிள். கோரிக்கைங்கிறது ஒருத்தர் கேட்கறது. ஆனா அரசாணை, அதாவது ஜீவோங்கிறது அரசாங்கம் சரி நாங்க இதை செய்ய போறோம்னு அதிகாரப்பூர்வமா சொல்றது. இந்த விஷயத்துல அப்படி எந்த ஒரு அரசாணையும் இன்னும் வரவே இல்லை. அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு தொழிலாளர் குழு அரசாங்கம் கிட்ட வச்ச கோரிக்கை தான். அரசாங்கம் மக்களுக்காக அறிவிச்ச திட்டம் கிடையாது. நோக்கம் நல்லதா இருக்கலாம், ஆனா அது இன்னும் நடைமுறைக்கு வரல. சரி, இப்போ இந்த குழப்பமெல்லாம் தேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வதந்தியை விடுங்க. உண்மையிலே இப்போ நலவாரியத்துல இருந்து என்னென்ன உதவிகள் கிடைக்குது நாம பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உண்மையான உதவிகள் இருக்கு. 60 வயசுக்கு பிறகு மாசம் மாசம் பென்ஷன், அப்புறம் வீடு கட்டுறதுக்கு உதவி, உங்க பிள்ளைகளோட படிப்புக்கு 6ஆம் வகுப்புல இருந்து டிகிரி வரைக்கும் உதவித்தொகை, கல்யாணத்துக்கு உதவி, மகப்பேறு கால உதவி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வதந்தியில 3000ன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா இப்போதைக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா தர மாதாந்திர ஓய்வூதியம் 1200 ரூபாய். இதுதான் உண்மை. சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அடுத்து நம்ம என்ன செய்யணும்? 3 விஷயம் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒன்னு, எந்த செய்தி வந்தாலும் அது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பா, அதாவது ஜியோ வந்திருக்கான்னு பாருங்க. 2, வாட்ஸ்அப்ல வர்ற எல்லா மெசேஜையும், அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட செய்தியை உடனே நம்பாதீங்க. 3வது, ரொம்ப முக்கியமானது, உங்க நலவாரிய உறுப்பினர் கார்டை அப்பப்போ சரியா புதுப்பிச்சு ஆக்டிவா வச்சுக்கோங்க. அப்போதான் இப்போ கிடைக்கிற உண்மையான பலன்கள் கூட உங்களுக்கு வந்து சேரும். அப்போ இன்னைக்கு கோரிக்கையா இருக்கிற இந்த விஷயங்கள் என்னைக்குமே நடக்காதா அப்படி சொல்லிட முடியாது. தொழிலாளர் சங்கங்கள் தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்தா ஒரு நாள் இது உண்மையிலேயே அரசாங்கத்தோட திட்டங்களா மாறவும் வாய்ப்பிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.